பரவாயில்லையே, ஸ்ரீலங்கா இங்கிலாந்த நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களே. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங் சும்மா வெறித்தனமா இருந்துச்சுங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச்ல ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. எப்பா, இங்கிலாந்து பேஸ்பால் மோட்ல இன்னைக்கு விளையாட போறாங்க. இன்னைக்கு பட்லர் பிலிப் சால்ட் இவங்களோட பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு தாங்க நம்ம தப்பு கணக்கு போட்டோம். ஆனா இன்னைக்கு ஸ்ரீலங்காவோட பவுலிங் ஸ்டார்டிங்ல இருந்தே வெறித்தனமா வந்துருந்துச்சு. இதுலயும் மதுசங்கா மனுஷன் மரண பயத்தை இங்கிலாந்துக்கு காட்டிட்டாருங்க. அவரோட பாலை தொடுறதுக்கே இங்கிலாந்து பயங்கரமா பயப்பட்டாங்க. இவரோட பால்ல தான் விக்கெட் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியும் மதுசங்கா தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுப்பார்னு பார்த்தா துனித் வெள்ளாளகே நான் தான்ப்பா ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்தாரு. துனித் வெள்ளாளகேவோட பால்ல பட்லர் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப் பேத்தல் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் தீக்ஷனாவோட ஃபர்ஸ்ட் பால்லே நடை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் பிலிப் சால்ட் மட்டும் விளையாண்டுட்டு இருந்தாரு. அவர் கூட எந்த பேட்ஸ்மேனா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பேண்டன் விளையாண்டுட்டு இருக்கும் போது கேப்டன் ஷனாக்கா டைரக்ட் ஹிட் பண்ணி சூப்பரா அவரை ரன் அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக்காவது சப்போர்ட் பண்ணுவார்னு பார்த்தா அவரையும் வெள்ளலகையை தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாம் கரன் ஒரு 6 எல்லாம் அடிச்சு நல்ல இன்னிங்ஸை கொடுப்பாரு அப்படின்னு தான் சுட்டி குழந்தை சாம் கரனை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரும் சமீராவோட பால்ல அவுட் ஆயிட்டாருங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் பிலிப் சால்ட் மட்டும் நின்று நான் ஒரு ஒன்மேன் ஆர்மியா போராடுவேன், ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாருங்க. சரி, பிலிப் சால்ட் எப்படியும் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டா போதும், இங்கிலாந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதான் துனித் வெள்ளாளகே இருந்துகிட்டு அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா, நான் தான் பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிலிப் சால்ட்டோட விக்கெட்டை எடுத்தாரு. அட என்னப்பா, என்னதான் ஆளுக்கு விக்கெட் எடுத்தாலும் மதுசங்கா இவ்வளோ சூப்பரா பவுலிங் போடுறாரு, அவருக்கு மட்டும் விக்கெட்டே விழுக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா மதுசங்கா இருந்துகிட்டு நான் லேட்டா விக்கெட் எடுத்தாலும் லேட்டஸ்டா விக்கெட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி 19வது ஓவர்ல வில்ஜாக்ஸோட விக்கெட்டை எடுத்தாரு. அடுத்த பால்ல ஜோஃப்ரா ஆர்ச்சரை தூக்கிட்டாருங்க. இதுக்கப்புறம் இங்கிலாந்துனால ஒண்ணுமே பண்ண முடியல. 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு இங்கிலாந்து வெறும் 146 ரன்னு தான் எடுத்திருக்காங்க. உண்மையில இந்த ஸ்கோரெல்லாம் ஸ்ரீலங்கா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸ்ரீலங்கா இந்த மேட்சை வின் பண்ணும் அப்படின்னா பவர் பிளேல நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும், இந்த மேட்சை ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. ஸ்ரீலங்கா இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்துக்கு எதிராக மரண மாசான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவோட பவுலிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.